28/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி 28 பார்க்குறதுக்கு முன்னாடி 27 நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 27ஆம் தேதி டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்தோம், 8 2 5ன்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அது எப்படி வந்திருக்குது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? 1 மணிக்கு பாருங்கள் 7 5 2ன்னு வந்திருக்கு. நமக்கு 5ஆம் நம்பர் பாஸ். சரிங்களா? 5ஆம் நம்பர் பாஸ். அடுத்து பாருங்கள் 9 5 7ன்னு வந்திருக்குது. நமக்கு 5ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு 1 மணிக்கு பாருங்கள் 5 2 பாஸ். சரிங்களா? 5 2 பாஸ் ஆல் போர்டு. அதேமாதிரி 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நான் இதிலேருந்து தான் எடுத்து கொடுப்பேன். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் பார்க்குற நண்பருக்கு 7 5 2 பாருங்கள், 7 5 2 அழகாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 9 5 7 5 7 அழகாக 2 இது பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அடுத்து 7 2 8 அதுவும் பாஸ். 7 2 8 அதுவும் பாஸ். பாருங்கள் எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள், 7 2 8 இப்படி எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால தான் நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம். ஆல் போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் கொடுத்தோம். 3 நம்பருமே பாஸு. பவர் நம்பர் 7 பாஸு. சரிங்களா? மற்றபடி ஜீரோலாம் வரல. 2 நம்பர் வரல பவர் நம்பர். ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்ம ஆல் போர்டு நம்பர் 3மே பாஸு. இந்த 7 வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு 9 மட்டும் உள்ளே வந்திருக்குது. நமக்கு நான் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 8 7ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா 7 8 வந்திருக்கும். நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுப்போம், ரெப்டேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கும். 8 2 அதேமாதிரி அதுவும் 2 8 அதுவும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதேமாதிரி 7 5 2 7 7 5 5 7 சரிங்களா? அதுவும் பாஸ். அதுக்காக தான் நம்ம கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறோம். 7 2 நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், 7 2 நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு 7 2 பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், அதுவும் கொடுத்துருக்கோம். எத்தனை செட்டு? 1 2 3 4 செட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 7 2 நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் பாஸ் ஆகிருக்கு. நான் வரும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, அதனால் கொடுத்தோம். சரிங்களா? 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 7 2 வைக்கல. அப்படி வச்சுருந்தோம்னா அந்த 8க்கும் 5க்கும் வச்சுருந்தோம்னா சரியான ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் வாங்கியிருக்கலாம். நீங்களும் கெஸ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பு பார்ப்போம். நாளைக்கு 0 3 9. சரிங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610 575 149 இது கேரளா மட்டும் டியர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா? டிக்கெட் புக்கிங் போடுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் தான் பார்க்கணும். அதில் யாரும் தரமாட்டாங்க. நான் கொடுக்குற இதிலே நீங்களே அழகாக கெஸ்ஸிங் பண்ணி நீங்களும் வைக்கலாம். 2D 3D எல்லாமே எடுக்கலாம் நீங்கள். சரிங்களா? பாருங்கள், 0 3 9 நாளைக்கு ஆல் போர்டானது 0 3 9ங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 0க்கு பவர் 5, 3க்கு பவர் 8, 9க்கு பவர் 4. இது ஏன் சொல்கிறேன்னா, 0 வைக்கிறீங்களா ஆல் போர்டு 1 மணிக்கு வைக்கிறீங்களா, இல்லை 6 மணிக்கு வருதா உங்களுக்கு கெஸ்ஸிங்களா, 8 மணிக்கு வருதா, 5யும் சேர்த்து வைங்க. அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு 3 ஷோவில் எதுனாலும் வரலாம். அப்படி வரும்போது பட்சத்தில் 8யும் சேர்த்து வைங்க. 9ம் அதே மாதிரி தான். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ஆல் போர்டு வின்னிங் நல்ல மாதிரியே வாங்கலாம். சரிங்களா? 3 ஷோக்கு சேர்த்து கொடுக்குறதுனால அப்படி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறது நீங்களும் இதில் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம். நான் கொடுக்குறது வந்துட்டு ஒரு 9 செட்டு எப்போதும் போல். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற செட்டில் வந்து 2 அல்லது 3 கண்டிப்பாக பாஸ் ஆகும். சில நாள் ஒரு செட்டோடு நிற்கும். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் சுத்தமாக இல்லாமல் போகாது. ஆனால் நான் கொடுக்குற நம்பரை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ ஏதாவது ஒரு ஷோக்கு நான் கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி வைங்க. இப்போ 0 3ன்னு கொடுத்துருக்கேன்னா 3 0ன்னு வைங்க. 0 9ன்னு கொடுத்துருக்கேன்னா 9 0ன்னு வைங்க. 9 3ன்னு கொடுத்துருக்கேன்னா 3 9ன்னு வைங்க. 5 8ன்னு கொடுத்துருக்கேன்னா 8 5ன்னு வைங்க. அப்படி மாற்றி மாற்றி வைங்க. சரிங்களா? ஆல் போர்டுக்கு வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும். அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் கொடுக்குறது பாக்ஸு தான். சரிங்களா? 0 3 9 5 8 4 0 8 9 5 3 4 5 8 9 0 4 8. சரிங்களா? ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் நான் கொடுக்குறது ஏதாவது 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதை பாக்ஸாக போடுங்க. இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். என்னுடைய கணிப்பு பிரகாரம் அது பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். மிஷின் நம்பரையும் பாருங்கள். அந்தந்த 6 மணி ஷோ 8 மணி ஷோ சி போர்டு என்ன வரும், ஏ போர்டு என்ன வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நான் ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஃபுல் வின்னிங் தராது. சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். அதுக்கு தான் நான் சப்போர்ட்டிவாக தான் நான் கொடுக்குற நம்பர்லாம் இருக்கும். அதே தான் நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள்.
பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.